மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம முந்தைய ஆண்டு தமிழ் வினாத்தாள் பார்த்துட்ருக்கோம். முந்தைய ஆண்டு வினாத்தாள் பார்ப்பது மிகவும் தேர்வுக்கு நம்முடைய மதிப்பெண்ணை கூட்டக்கூடிய விஷயமாக இருக்கும். தொடர்ந்து பாருங்கள். முதல் கேள்வி, ஆதிசித்தராக கருதப்படுபவர் யார்? திருமூலர். இரண்டாவது கேள்வி பொறுத்துக கேட்டிருக்காங்க. நூல்கள் மற்றும் நூலாசிரியர்கள். காற்றிலே மிதந்த கவிதை, இந்த நூலின் ஆசிரியர் யாருன்னா மு. அருணாச்சலம். ஏட்டில் எழுதா கவிதை, இதற்கு பதில் அன்னகாமு. பவளக்கொடி மாலை கருணானந்த சுவாமிகள். நாடோடி இலக்கியம் என்பது கி.வா. ஜெகநாதன். மூன்றாவது கேள்வி, நாட்டுப்புறவியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யாருன்னா வானமா மாலை. முக்கியமான கேள்வி, பார்த்துக்குங்க. புதிய ஆத்திச்சூடி என்ற நூலை இயற்றியவர் யாருன்னா பாரதியார். ஆத்திச்சூடி என்பது ஔவையார், புதிய ஆத்திச்சூடி என்பது பாரதியார். பாண்டிய நாடு டேஸ் வளம் மிக்கது, பாண்டிய நாடு முத்து வளம் மிக்கது. சேர நாடு தந்தம் வளம் மிக்கது. சோழ நாடு என்பது நெல்லுடைத்து. தமிழில் தோன்றிய முதல் நாடக நூல் எதுனா அது மனோன்மணியம் மட்டும்தான் முதல் நூல், பாவடிவ நூல். காவடி சிந்தின் ஆசிரியர் யாருன்னா அண்ணாமலை ரெட்டியார், அண்ணாமலையார். சிலப்பதிகாரத்தில் இல்லாத காண்டம் கேட்டிருக்காங்க. சிலப்பதிகாரத்தில் புகார் காண்டம், மதுரை காண்டம், வஞ்சி காண்டம், இந்த 3 காண்டம் இருக்குது. இல்லாத காண்டம் ஆரண்ய காண்டம். ஆரண்ய காண்டம் என்பது கம்பராமாயணத்தில் வரக்கூடிய காண்டம். இரட்டை காப்பியம் என்பது சிலப்பதிகாரமும் மணிமேகலையும். ஞாபகம் வச்சுக்கோங்க. நாடக காப்பியம் என்று அழைக்கப்படும் நூல் எதுனா சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரத்துக்கு இன்னொரு பேர் ஒன்று இருக்குது, உரையிடப்பட்ட பாட்டுடை செய்யுள். ஏன்னா அதில் இசை வடிவத்திலையும் இருக்குது, நாடக வடிவத்திலையும் இருக்குது, உரைநடை வடிவிலையும் இருக்குது. கம்பர் அவை புலவராக விளங்கிய அரசவை எதுனா குலோத்துங்க சோழன். தமிழுக்கு கதி என்று போற்றப்படும் நூல்கள் எவைனா கம்பராமாயணமும் திருக்குறளும். கா என்றால் கம்பராமாயணம், தீ என்றால் திருக்குறள். 13வது கேள்வி, கம்பராமாயணத்தில் அயோத்தியா காண்டம் 2வது காண்டமாகும். சரி. அயோத்தியா காண்டத்தில் 13 படலங்கள் உள்ளன, இதுவும் சரி. கூற்று 1 மற்றும் 2 சரி. புறந்தூய்மை நீரான் அமையும், அகந்தூய்மை டேஸால் காணப்படும், வாய்மையால் காணப்படும். இது ஒரு திருக்குறள், பார்த்துக்குங்க. 15வது கேள்வி, தேசம் உடுத்திய நூலாடை என கவிஞர் தாராபாரதி குறிப்பிடும் நூல் என்னன்னா திருக்குறள். தாராபாரதியின் இயற்பெயர் ராதாகிருஷ்ணன். அடுத்து, வழிப்பறி, நிறை கவர்தல் ஆகியன டேஸ் திணைக்குரிய தொழில்கள். பாலை நிலத்திற்குரிய தொழில்கள். கீழ்கண்டவற்றுள் சுசமுத்திரம் படைப்புகளை மட்டும் தேர்வு செய்க. வாடாமல்லி, பாலைப்புறா, மண் சுமை, தலைப்பாகை. 9th புத்தகத்தில் இருக்குது, பார்த்துக்குங்க. உதித்த என்ற சொல்லிற்கு எதிர்ச்சொல் தருக. உதித்த என்றால் தோன்றுக, அதற்கு எதிர்ச்சொல் மறைக, மறைந்த. சார்பெழுத்து வகைக்கு டேஸ் பொருந்தாது. சார்பெழுத்து 10 வகைப்படும், உயிர்மை, ஆயுதம், ஒற்றளப்படை, உயிரளப்படை அப்படின்னு. இதில் பொருந்தாதது என்னென்னா உயிர் எழுத்து. பின் வருவனவற்றுள் தாராபாரதி எழுதாத நூல். அவர் எழுதிய நூல்கள் என்னென்னா புதிய விடியல்கள், இது எங்கள் கிழக்கு, விரல் நுனி வெளிச்சங்கள். இரண்டை வீடு எழுதலை. இரண்டை வீடு என்பது பாரதிதாசன் எழுதிய நூல். மரபு பிழை நீக்கிய சொல்லை காண்க. ஒளிமரபு கேட்டிருக்காங்க. கருங்குயில் கூவும், இதுதான் சரியான விடை. மயில் அகவும், மயில் கத்துன்னு கொடுத்துருக்காங்க, தவறு. கிளி கொஞ்சம் பேசும், யானை பிளிரும். மறுபடியும் ஒரு ஒளி வேறுபாடு. அலை, அலை என்றால் கடல் அலை. அலை என்றால் புற்று மற்றும் அலை குகையை குறிக்கும். அலை என்றால் கூப்பிடு, அழைத்தல். ஓரெழுத்து ஒரு மொழி கேட்டிருக்காங்க. ஓ அதாவது நெடில் அப்படின்னா மதகு நீர் தாங்கும் பலகை. மறுபடியும் ஒரு ஓரெழுத்து ஒரு மொழி. கோ என்ற சொல்லுக்கு பொருள் என்னன்னா அரசன் மற்றும் பசுவை குறிக்கும். இங்கே மதில்னு கொடுத்துருக்காங்க. சோ என்ற ஓரெழுத்து ஒரு மொழிக்கு பதில்தான் மதில். இங்கே கோ, இது தவறான கேள்வி, பார்த்துக்குங்க.
அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல். அகர வரிசை என்பது ஆனா, ஆவனா, ஈனா, ஈயனா, அதாவது இப்படி இதுதான் இந்த ஆர்டர், இது பண்ணி தான் பண்ணணும். சா வரிசை கேட்டிருக்காங்க. சா வரிசையில் என்னென்னா சா, சா, சி, சி அந்த மாதிரி வரும். இதற்கு பதில் என்னென்னா சால்பு, சிலந்தி, சீருடை. மறுபடியும் ஒரு அகர வரிசை. காக்கை, கீற்று, கூந்தல், கேணி. இதுதான் இதற்கு பதில். முறையான தொடர் அமைப்பினை குறிப்பிடுக. கதிரவன் காலையில் உதித்து மாலையில் மறையும். சரியான விடை. விட்டு விட்டு இலக்கண குறிப்பு தருக. விட்டு விட்டு என்பது அடுக்கு தொடர், இரட்டை கிளவி அல்ல. அடுக்கு தொடர் என்பது ஒரு பொருள்பட அமைவது. இரட்டை கிளவி என்பது வினைக்கு அடையாக அமைவது. இரட்டை கிளவியில் வரும் சொல் என்பது அர்த்தமற்றது. அடுக்கு தொடர் என்பது அர்த்தமுடைய ஒரு சொல். மறுபடியும் ஒரு இலக்கண குறிப்பு. தாய், சேய், உம்மைத்தொகை. சரியான பொறுத்துக. முறுக்கு மீசை வந்தார். இங்கே வேற்றுமை தொகைன்னு கொடுத்துருக்காங்க, இங்கே அன்மொழி தொகை வரும். கரும்பு தின்றான். இங்கே அன்மொழி தொகைன்னு கொடுத்துருக்காங்க, வேற்றுமை தொகை வரும். மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க. வெண்குடை பண்பு தொகை. சரி. 2, 3 தவறு, 1, 4 சரி. விடைக்கேற்ற வினா கேட்டிருக்காங்க. மாறன் 10ஆம் வகுப்பில் படிக்கிறான். இந்த விடைக்கேற்ற வினா என்னென்னா மாறன் எந்த வகுப்பில் படிக்கிறான். மறுபடியும் அதே மாதிரி ஒரு கேள்வி. மனிதர்கள் செய்ய இயலாத கடினமான செயல்களை ரோபோக்கள் செய்கின்றன. இந்த பதிலுக்கு ஏற்ற வினா என்னன்னா மனிதர்களால் செய்ய இயலாத செயல்களை செய்பவை எவை. சரி. மறுபடியும் ஒரு பழமொழி கொடுத்துருக்காங்க. பழமொழிக்கு ஏற்ற அர்த்தம் கேட்டிருக்காங்க. மலைமுகம் காணா பயிர் போல. இந்த ஓமைக்கு பொருத்தமான சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக. இந்த ஓமைக்கு ஏற்ற சொல் எதுனா வறட்சி. வறட்சினா வாட்டம், துன்பம். மறுபடியும் இதே மாதிரி ஒரு கேள்வி. பழம் நழுவி பாலில் விழுந்தது போல. இந்த ஓமைக்கு ஏற்ற சொல் அர்த்தம் என்னன்னா நினைத்த காரியம், அதாவது நமக்கு பிடித்த நினைத்த காரியம் ஒன்று எதிர்பாராமல் நடப்பதற்கு பெயர்தான் பழம் நழுவி பாலில் விழுந்தது போல. நினைத்த ஒன்று, பிடித்த செயல் ஒன்று எதிர்பாராமல் நடப்பது. சரி. எதுகை மோனை கேட்டிருக்காங்க. பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தும் கருமமே கட்டளைகள். இக்குறளில் அமைந்துள்ள நயத்தை தேர்ந்தெடுத்துக. இதற்கு பதில் என்னன்னா எதுகை. எதுகை என்பது ஒரு சொல்லில் 2வது எழுத்தோ 2வது சீரோ ஒரே மாதிரியாக அமைவது. இதில் பெருமைக்கும் என்ற சொல்லில் ரூ என்ற எழுத்தும் கருமமே என்ற சொல்லில் ரூ என்ற 2வது எழுத்தும் ஒரு சேர அமைய பெற்றமையால் இது எதுகை. பார்த்துக்குங்க. மறுபடியும் ஒரு நயத்தை கேட்டிருக்காங்க. கெடுப்பதுவும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதுவும் எல்லாம் மழை. இக்குறட்பாவில் அமைந்துள்ள தொடை நயத்தை தேர்ந்தெடுத்து எழுதுக. இது என்னன்னா அடி அளபடை தொடை. எப்படின்னா மொத்தத்தில் 2 அடி இருக்கா, 2 அடியில் முதல் எழுத்து பாருங்கள், முதல் சொல் பாருங்கள். கெடுப்பதும் எடுப்பதும் ஒரே மாதிரி இருக்கா, அதனால் இது அடி அளபடை தொடை. யாருக்கு மருந்துண்ணும் தேவை ஏற்படாது என்கிறார் திருவள்ளுவர். நம்ம முன்னாடி சாப்பிட்ட உணவு செரித்த பின் உணவு உண்டால் நமக்கு நோய் வராது. அதனால் நாம் மருந்தெடுக்க தேவையில்லை. இதற்கு பதில் என்னென்னா முன் உண்டது செரித்த பின் உண்பார்க்கு மருந்து தேவையில்லை என்கிறார் திருவள்ளுவர். அடுத்த கேள்வி. உணவில் சேரும் சிறு நச்சுத்தன்மையை முறிக்கும் மூலிகை எது? கறிவேப்பிலை. கறிவேப்பிலை என்பது உணவில் சேரும் நச்சுக்களை முறிக்கும் மூலிகையாகும். தொன்மை தமிழகத்தில் யவனர் என்று அழைக்கப்பட்டவர்களில் ஒருவர். யவனர்னு மொத்தம் 2 பேரை கூப்பிடுவாங்க. ஒன்று கிரேக்கர் மற்றும் ரோமானியர்கள். இவர்களை நம்ம யவனர் என்று சொல்வோம். இதில் கிரேக்கர்னு இருக்குது. இதற்கு பதில் கிரேக்கர். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற வரியில் உணர்த்தும் பண்பு என்னென்னா உலக பொதுமை. நாயக்கர்கள் ஆண்ட நிலப்பகுதி இவ்வாறு அழைக்கப்பட்டது பாளையம். மொத்தம் பாளையம் 72 பாளையங்கள் உள்ளன.
நாயக்கர்கள் ஆட்சியின் போதே இந்த ஒரு குறுநில அரசு, குறுநில மன்னர்கள் என்ற ஒரு பாளையம் அமைப்பு நாயக்கர் ஆட்சியில் தோன்றியது. பழங்காலத்தில் கடற்கரைகளில் உருவான பேரூர்கள் இவ்வாறு வழங்கப்பட்டன. கடற்கரை ஓரமுள்ள பேரூர்கள் பட்டினம் என்றும் சிற்றூர்கள் பாக்கம் என்று அழைக்கப்பட்டன. இதற்கு பதில் பட்டினம். தலைவர்களை உருவாக்குபவர் என அழைக்கப்பட்டவர் யாருன்னா காமராசர். என்ன காரணம்னா, நேரு இறந்ததுக்கு அப்புறம் லால் பகதூர் சாஸ்திரியை பிரதமராக ஆக்குவார். லால் பகதூர் சாஸ்திரி இறந்ததுக்கு அப்புறம் இந்திரா காந்தியை பிரதமராக ஆக்குவார். 2 பிரதமர்களை உருவாக்கிய பெருமை காமராசரை சாரும். அதனால் அவருக்கு தலைவர்களை உருவாக்குபவர் என்ற பட்டம் உள்ளது. பெண்ணுரிமைக்கு ஊறு விளைவிக்கும் பழைய நம்பிக்கைகளை ஏற்க மறுத்தவர் யாருன்னா பெரியார். இதை பார்த்துக்குங்க. வீரமாமுனிவர் தொகுத்த அகராதி எதுனா சதுரகராதி. சரியானதை கண்டறிய. தேவனைய பாவனர் அகர முதலி திட்ட இயக்குநராக பணியாற்றினார். சரி. தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர். அதுவும் சரி. உலக தமிழ் கழகத்தை நிறுவி இயக்குனராக இருந்தார். அவர் தலைவராக இருந்திருக்காரு, ஆனால் இயக்குனரும் கொடுத்துருக்காங்க. ஓகே. செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகர முதலி தலைவராக இருந்தார். இதுவும் சரிதே, ஆனால் அனைத்தும் சரின்னு கொடுத்துருக்காங்க. இது கொஞ்சம் டவுட்டாக இருக்குது, புத்தகத்தில் பார்த்துக்குங்க. தமிழ் விடுத்தூது எனும் சிற்றிலக்கிய நூலை 1930 முதலில் பதிப்பித்தவர் யாருன்னா உ.வே.சா. தமிழ் விடுதூதின் ஆசிரியர் பெயர் தெரியவில்லை. இது கலிவெண்பாவால் அமையப்பெற்றது. 2 கன்னிகளால் தொடுக்கப்பெற்றது. பார்த்துக்கோங்க. பேசப்படுவதும் கேட்கப்படுவதுமே உண்மையான மொழி என்றவர் யாருன்னா மு வரதராசனார். மு வரதராசனோட இயற்பெயர் என்னன்னா வளவன். பார்த்துக்குங்க. இவரை பற்றிய குறிப்புகள் எங்கே இருக்கும்னா 9th ஓல்டு புத்தகத்தில் இருக்கும். அடுத்த கேள்வி. சமயத்துறையில் வடமொழி ஆதிக்கம் அதிகம் இருந்தும் தமிழ் செல்வாக்கு பெற்றிருந்தது. ஆழ்வார்களும் நாயன்மார்களும் பக்தி பாடல்களை தமிழிலே வழங்கினர். காரணமும் கூட்டும் இரண்டும் சரி. கூத்துப்பற்றை எனும் நாடகக் குழுவை நடத்தி வந்தவர் யாருன்னா கலைஞாயிறு நா. முத்துச்சாமி. 10th புத்தகத்தில் இருக்கும், பார்த்துக்கோங்க. கண்ணீர் பூக்கள் கவிதை தொகுப்பை இயற்றியவர் யாருன்னா முகமது மேத்தா. இவர் எழுதிய பிற நூல்கள் சோழ நிலா, மகுட நிலா, ஊர்வலம், கண்ணீர் பூக்கள் போன்ற நூல்கள் இருக்குது. பார்த்துக்கோங்க. பொறுத்துவை கேட்டிருக்காங்க. ஆசிரியர் மற்றும் பணியாற்றிய இதழ்கள் கொடுத்துருக்காங்க. தவறானது கேட்டிருக்காங்க. இதில் என்னென்னா நா. பிச்சமூர்த்தி. அவர் பணியாற்றிய இதழ் நவ இந்தியா ஹனுமான். ஏன்னா இது அண்ணா வீடு தூதுன்னு கொடுத்துருக்காங்க. இது தவறானது. பாரதியார் இந்தியா விஜயா. இது சரி. பெருஞ்சித்திரனார் தென்மொழி தமிழ்ச்சிட்டு. இது சரி. மீ. ராசேந்திரன் நவ இந்தியா ஹனுமான். இது தவறு. இதை மாற்றி கொடுத்துருக்காங்க. மீ. ராசேந்திரன் பணியாற்றிய இதழ் அன்னம் விடுத்தூது. 1, 4 தவறு, 2, 3 சரி. இயேசு காவியம் பாடியவர் யாருன்னா கண்ணதாசன். தேம்பாவணி பாடியவர் யாருன்னா வீரமாமுனிவர். இரட்சணிய யாத்திரிகம், இரட்சணிய மனோகரம் இதெல்லாம் இயற்றியவர் யாருன்னா எச்.ஏ. கிருஷ்ணபிள்ளை. சரி. அடுத்து சாகித்ய அகாதமி விருது பெற்ற நாடக நூல் எதுனா பிசிராந்தையர் நாடகம். இது பாரதிதாசனால் எழுதப்பட்ட ஒரு நாடக நூல். கிறித்துவர்களின் தேவாரம் என்று அழைக்கப்படுவது எதுனா இரட்சணிய மனோகரம். இது இயற்றியது யாருன்னா எச்.ஏ. கிருஷ்ணபிள்ளை. இவர் இரட்சணிய யாத்திரிகம், இரட்சணிய குரல், இரட்சணிய மனோகரம் என்ற பல நூல்கள் எழுதியிருக்காரு. இருந்தாலும்
கிறிஸ்தவர்களின் தேவாரம் என்று அழைக்கப்படும் நூல் எதுனா இரட்சண்ய மனோகரம். முதல் ஆழ்வார்களுள் ஒருவராக போற்றப்படுபவர் யாருன்னா கொடுத்திருக்கிற பொய்கை ஆழ்வார். முதல் ஆழ்வார்கள் மொத்தம் 3 பெயர்: பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார். இவர்கள் மூவருமே முதல் ஆழ்வார்கள் என்று குறிப்பிடுவார்கள். தமிழகத்தில் ரசவாதிகள் என்று கருதப்படுபவர்கள் யாருன்னா சித்தர்கள். காளைமேக புலவரின் இயற்பெயர் யாது? வரதன். சினமான தீயறிவை புகைத்தலாலே திரிலோக நாயகனை சினந்து சொன்னாய். இப்பாடல் அடியில் வரும் திரிலோக நாயகன் யாருன்னா தருமன். இது ஒரு பாஞ்சாலி சபத நூல்னு நினைக்கிறேன்னா பார்த்துக்குங்க. சீராப்புராணம் எத்தனை காண்டங்களை உடையது? சீராப்புராணம் 3 காண்டங்கள், 92 படலங்கள், 5027 விருத்த பாக்களால் ஆனது. இயற்றியவர் யாருன்னா உமரப்புலவர். திருவிளையாடற் புராணம் என்னும் நூலை இயற்றியவர் யாருன்னா பரஞ்சோதி முனிவர். அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். 3 காண்டங்கள், 64 படலங்கள் உடையது. திருத்தொண்டர் புராணம் என்று அழைக்கப்படுவது எதுனா பெரிய புராணம். இயற்றியவர் சேக்கிழார். மாக்கால் இச்சொல்லின் இலக்கண குறிப்பு தருக. உரிச்சொல் தொடர். குறுந்தொகை நூல் பற்றி ஒன்று கொடுத்துருக்காங்க. 401 பாடல்களை உடையது. ஓகே. தொகுத்தவர் போரிக்கோ. இதுவும் சரி. அதாவது குறுந்தொகை கடவுள் வாழ்த்து சேர்க்காம 401 பாடல்கள், கடவுள் வாழ்த்து உட்பட 402 பாடல்கள். பார்த்துக்குங்க. அடுத்து பொறுத்துக கேட்டிருக்காங்க. நசை. நசை என்றால் விருப்பம். இரண்டாவது பிடி. பிடி என்றால் பெண் யானை. 3வது யா. யா என்பது ஒரு வகை மரம். பாலை நிலத்தில் வளரக்கூடிய மரம். பொழிக்கும்னா உரிக்கும். இதில் 2 மட்டும் தவறு. என்ன காரணம்னா பிடினா பெண் யானை, வேலம் என்றால் ஆண் யானை. அதை பார்த்துக்குங்க. 10 வயதிற்குள்ளாகவே சொற்பொழிவு நிகழ்த்தும் ஆற்றல் பெற்றவர் யாருன்னா வள்ளலார், ராமலிங்க அடிகளார். தேனினும் இனிய தீந்தமிழ் பணுவல்கள் 4000 பாடலை பாடி அருளியவர்கள் யாருன்னா 12 ஆழ்வார்கள். இந்த பாடலின் தொகுப்பு தான் 4000 திவ்ய பிரபந்தம் என்று கூறப்படுகிறது. அடுத்த கேள்வி என்னன்னா சிறு பஞ்சமூலம் என்பதில் பஞ்சமூலம் என்பது என்னன்னா 5 வேர்களை குறிக்கிறது. பஞ்சமூலம் என்றால் 5 வேர்களை குறிக்கிறது. ஒப்புரவு என்பதன் பொருள் ஊருக்கு உதவுவது. அடுத்து பொறுத்து கேட்டிருக்காங்க. ஒரு நிமிடம். அவன், அவள், அவர். இதற்கு சரியான விடை பதிலீடு பெயர்கள். நாங்கள் முயற்சி செய்வோம். இதற்கு சரியான விடை உளப்படுத்தாத தன்மை பன்மை. நாம் முயற்சி செய்வோம் என்பது உளப்பாட்டு தன்மை பன்மை. நாங்கள், நாம் என்பது தன்மை பன்மை பெயர்கள். இது 11th 12th இலக்கணத்தில் இருக்குது. பார்த்துக்கோங்க புதிய புத்தகத்தில். பாசிலை பிரித்து எழுதுக. பசுமை கூட்டல் இல்லை. அருந்துணை, அருமை கூட்டல் துணை. இதெல்லாம் பண்புத்தொகை பார்த்துக்குங்க. பழையன கழிதலும் புதியன புகுதலும். புதியன வரும். இது ஒரு நன்னூல். பவனந்தி முனிவர் இயற்றிய நூல். கீழ்காணும் வல்லின மிகா இடம் குறித்த கூற்றில்
ஒரு நிமிஷம் இருங்க. கீழ்காணும் வல்லினும் மிகா இடம் குறித்த கூற்றில் சரியான கூற்றை தேர்வு செய்க. வல்லினம் எங்கெங்கு மிகாதுன்னா எழுவாய் தொடரில் கண்டிப்பாக மிகாது. எடுத்துக்காட்டு எழுவாய் தொடர் என்பது ராமன் வந்தான் என்பது எழுவாய் தொடர். இதில் வல்லினம் மிகாது. வல்லினம் மிகக்கூடிய எழுத்துக்கள் மொத்தம் 6 எழுத்துக்கள். க ச ட த ப ர இதெல்லாம் புள்ளி வச்சோம்னா வல்லினம் என்று சொல்வார்கள். எழுவாய் தொடரில் வல்லினம் மிகாது. அடுத்து ஒரு பொறுத்துக. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் தருக. ஸ்டார்ம் என்றால் புயல், டொர்னடோ என்றால் சூறாவளி, டெம்பஸ்ட் என்றால் பெருங்காற்று, வேர்ல் விண்ட் என்றால் சுழல் காற்று. மறுபடியும் ஒரு பொறுத்துக. இதில் தவறான இணை கேட்டிருக்காங்க. மில்லட்ஸ் என்றால் சிறுதானியங்கள், சரி. ஹெர்ப்ஸ் என்றால் மூலிகை, அதுவும் சரி. ஆன்டிபயோட்டிக் என்றால் நுண்ணுயிர் முறி, அதுவும் சரி. ஜீன் என்றால் மரபணு, ஆனால் இங்கே பக்க விளைவுன்னு கொடுத்துருக்காங்க, இதுதான் தவறானது. நிறுத்தல் என்ற சொல்லின் வேர்ச்சொல்லை தேர்வு செய்க. இதனுடைய வேர்ச்சொல் என்னன்னா நிறுத்து. அடுத்த கேள்வி என்னன்னா மயங்கிய சரியான வேர்ச்சொல்லை தேர்ந்தெடு. மயங்கு. சூழ் என்னும் வேர்ச்சொல்லின் வினையால் அணையும் பெயரை தேர்ந்தெடுத்து எழுதுக. சூழ்வார். நட என்ற வேர்ச்சொல்லின் தொழில் பெயரை அறிக. நடத்தல். அடுத்த கேள்வி சரியான வரிசை முறையில் சொற்கள் அமைந்துள்ள தொடரினை தேர்ந்தெடுக்க. ஞாயிறு உதிக்கின்ற திசைக்கு பெயர் கிழக்கு, இது சரி. கொடுக்கப்பட்ட சொற்களில் தொழில் பெயரை எழுதுக. படித்தல். படித்து என்பது வினையெச்சம், படித்த என்பது பெயரச்சம், படித்தல் என்பது தொழிற்பெயர், படித்தார் என்பது வினையால் அணையும் பெயர். பார்த்துக்குங்க. மார்கழி. மார்கழி என்பது காலப்பெயர், சரி. மறுபடியும் ஒரு பொறுத்துகை கேட்டிருக்காங்க, சரியான பொறுத்துக. உணர்ச்சி தொடர். பார்க்க வந்தான், இது தவறாக இருக்குது. கேட்டவன் யார், இது வினா தொடர், இது சரி. தண்டனை கொடுங்கள், கட்டளை தொடர், இதுவும் சரி. எவ்வளவு உயரமான மரம், இது பிறவினை தொடர், இது தவறு. 1 4 தவறு, 2 3 சரி. எவ்வகை வாக்கியம் என அறிக. பந்து உருண்டது, இது தன்வினை வாக்கியம், இது சரி. மறுபடியும் இதே மாதிரி ஒரு கேள்வி. பிறவினை சொற்களை கண்டறிக. பிறவினை சொற்களை கண்டறிக. உருட்டினான் என்பது தன்வினை, ஆனால் இது தவறாக கொடுத்துருக்காங்க. டிஎன்பிஎஸ்சி ஆன்சர் தவறாக கொடுத்துருக்காங்க. உருட்டி வித்தான் என்பது தான் பிறவினை சொல். பயிற்றுவித்தான், அது சரி. இது சரியாக கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஆன்சர் பிறவினை சொற்களை கண்டறிய. பயிற்றுவித்தான் 3 மட்டும்தான் வரும், இதை பார்த்துங்க. இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தை இயற்றினார், இது எவ்வகை வாக்கியம், செய்வினை வாக்கியம், இது சரி. மறுபடியும் ஒரு பழமொழி கேட்டிருக்காங்க. குத்துக்கல்லுக்கு குளிரா வெயிலா, இதன் பொருள் என்னன்னா கவலை இல்லாமல் இருத்தல். பழமொழியை நிறைவு செய்ய. குடல் கூழுக்கு அழுவதாம், கொண்டை பூவுக்கு அழுவதாம், இதுதான் சரியான பொருத்தம். நூலக விதிகளை உருவாக்கியவரை குறிப்பிடுக. முனைவர் ரா. அரங்கநாதன். இவருடைய பிறந்தநாள் ஆகஸ்ட் 9ஆம் தேதி. தேசிய நூலக நாளாக கொண்டாடுறாங்க, பார்த்துக்குங்க. தாய்நாடு என்னும் பெயர் தாய்மொழியை கொண்டே பிறந்தது என்ற சிந்தனை கருத்தை கூறியவர் யார்னா திருவி கல்யாண சுந்தரனார்.
அடுத்த கேள்வி, தில்லையாடி வள்ளியம்மை மாளிகை என்று பெயர் சூட்டி வள்ளியம்மையை பெருமைப்படுத்திய கூட்டுறவு சங்கம் எது? என்னென்னா தமிழ்நாடு நெசவாளர் கூட்டுறவு சங்கம். இது கொஞ்சம் கன்ஃபியூஸான கேள்வியாக இருக்கும், பார்த்துக்கோங்க. விசைத்தறி அல்ல, நெசவாளர். தேவதாசி ஒழிப்பு சட்டம் நிறைவேற துணை நின்றவர் யார்னா மூவலூர் ராமாமிர்தம். இந்த சட்டத்துக்கு முதன்மை யாருன்னா டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி. அவங்க தான் கொண்டு வருவாங்க. அவங்களுக்கு துணையாக நின்றவங்க தான் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார். அடுத்த ஒரு கேள்வி, வரிது நிலையிய காயமும் என வானத்தில் காற்றிலா பகுதியை கூறும் நூல் எதுனா புறநானூறு. உருமிடத்துதவா உவர் நிலம் என நிலத்தின் தன்மையை கூறும் நூல் எதுனா புறநானூறு. பார்த்துக்குங்க. திரை கடல் ஓடி திரவியம் தேடு என்றவர் ஔவையார். நாட்டுப்புற பாட்டு என்பது பல வகைப்படும். அதாவது தாலாட்டு, விளையாட்டு பாட்டு, தொழிற்பாடல்கள், அந்த வரிசையில் ஒப்பாரின்னு ஒன்று இருக்குது. ஒப்பாரின்னா என்ன? இறந்தவரை பற்றி பாடும் நூல் ஒப்பாரி. இது ஒரு பொறுத்துக. சிவப்பு ரிக்ஷா என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னா தி ஜானகிராமன். சக்கரவாகம் என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னா சிதம்பரம் சுப்பிரமணியம். ஜனனி என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னா லாச ராமாமிர்தம். திரிபுரம் என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னா கு அழகிரிசாமி. சரியான தொடர்களை தேர்ந்தெடுத்து எழுதுக. பகைவர்களின் ஆணிரையை கவரச் செல்லும்போது ஆக்கோட்பறையை முழங்குவர். சரி. சமய சடங்குகளின் போதும் கோவில் திருவிழாக்களின் போதும் சங்கு முழங்கும் வழக்கம் உண்டு. இதுவும் சரி. 1, 2 சரி, 3, 4 தவறு. கடைசி கேள்வி என்ன? தமிழ் ஆட்சி மொழியாகவும் கல்வி மொழியாகவும் இருக்க வேண்டும் என விரும்பி யாருக்கு மூவா கடிதம் எழுதினார்? தம்பிக்கு. 9th புத்தகம் மூவா கடிதம்னு ஒரு பாடமே இருக்குது. அதை படிச்சிருங்க. அதுலேருந்து கண்டிப்பாக ஒரு மேற்கோள்கள், ஒரு 7-8 மேற்கோள்கள் இருக்கும். அது கேள்வியாக கேட்பாங்க. அதையும் படிச்சிருங்க. நன்றி மக்களே, ரொம்ப நன்றி. தொடர்ந்து இந்த என்னுடைய சேனல் நான் பாருங்கன்னு நான் சொல்ல விரும்பலை. நீங்கள் டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் போயிட்டு உங்களுக்கு பிடிச்ச அதிலே போட்டிருப்பாங்க, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லாம் இருக்குது, அதை எடுத்து பாருங்கள். சரிங்களா? அதை எடுத்து பாருங்கள். நல்லா எக்ஸாம் எழுதுங்க. படித்து பாஸ் ஆகி வேலைக்கு போங்க. நன்றி மக்களே.